ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆமித்ரன் சேனல். இன்றைக்கி நம்ம முடக்கத்தாங்கீரைக்கு மாவு எப்படி அரிசி எப்படி ஊற வச்சு அரைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கத்தை முடக்கத்தை வாங்கியிருக்கேன். சரிங்களா, அதுக்கு ஒரு கத்தை கிடையாது, கொஞ்சம் இந்த கிண்ண அளவு வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவு தான் முடக்கத்தாங்கீரை. அது கீரை எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல. நான் இப்போ 2 பேருக்கான அளவு செய்கிறேன். இந்த குட்டி கிளாஸ் தாங்க இது. இந்த கிளாஸில் 2 டம்ளர் போட்டுக்கோங்க இட்லி அரிசி. ரெண்டு டம்ளர். அதுக்கப்புறம் ஒரு கால், இது அதே டம்ளரில் அது 1/4 டம்ளர் அளவு உளுந்து, அதே அளவு ஒன்றா போட்டுக்கோங்க. நம்ம அப்படியே தான் சேர்த்து அரைக்க போகிறோம் எல்லாமே. அதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு இட்லி மாவு இருந்துச்சுன்னா, அந்த கீரை இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே இட்லி மாவுலேயே தேவையான அளவு எடுத்து அரைச்சி கரைச்சிடலாம். ஆனால் நீங்கள் இட்லி மாவு இல்லாத டைமில் நமக்கு அந்த கீரை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக வரும். இப்போ இதை 5 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுடுங்க. காலையில் தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி கீரையை அலசி அதில் 2 காஞ்ச மிளகா போடுங்க. லைட்டாக காரம் இருந்தால் நல்லாயிருக்கும். போட்டு அரைச்சி எடுத்து இதில் கலக்கி வச்சுட்டு தண்ணியாக இருந்தால் தான் ஊற்ற வரும். நான் உங்களுக்கு அரைச்சிட்டு காலையில் ஊற்றும் போது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போதைக்கு ஊறட்டுங்க. 5 ஹவர்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊற வச்ச அரிசி மாவாக அரைச்சி நைட்டே அரைச்சி கரைச்சி வச்சுட்டேன். இப்போ அது கொஞ்சம் புளிச்சு வந்திருக்கு. அது மாதிரி கீரையை நல்லா வாஷ் பண்ணி இது கூட 2 காஞ்ச மிளகா தான் போட்டு இப்போ மிக்சியில் அரைச்சி இது கூட சேர்த்துடுங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம தோசை எடுக்கணும் பார்க்கலாம். பாருங்கள், மாவு நல்லா இருக்குது. மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தாங்க நமக்கு தோசை ஊற்று வரும். கல் நல்லா சூடாக இருக்குது, அதனால் அது சத்தம் கேட்குது. நல்லா அழகாக ஊற்றலாம். தோசை சூப்பராக மெலிசாக அழகாக வருங்க. அது கொஞ்சம் வேக டைம் கொடுக்கணும். ஏன்னா கீரைன்றதுனால நார்மல் தோசையை விட கொஞ்சம் அதிகமாக தான் வேகணும். சுற்றி நல்லா எண்ணெய் ஊற்றி விட்டுருங்க. இதுக்கப்புறம் இந்த ஓட்டெல்லாம் எண்ணெய் ஊற்றுங்க. ஓட்டையெல்லாம் எண்ணெய் ஊற்றி இது திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான தோசை வரும். நான் ஆல்ரெடி ஒரு தோசை ஊற்றிருக்கேன், அதை காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. பார்த்தீங்களா, சூப்பரான தோசை, நல்லா சாஃப்டாக இருக்கும் தோசை. இதுக்கு சைடிஷ் இந்த மாதிரி தக்காளி சட்னி கொஞ்சம் காரமாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதை தான் இதுக்கு பெஸ்ட்டு சைடிஷ். சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.